ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு செலிபிரிட்டிஸ் சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஹேக்ட் இன் ரியல் டைம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஆஸ் அ டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் நான் வந்துட்டு கேஸ் ஹேண்டில் பண்ணது, நான் படிச்ச கேஸ் ஸ்டடீஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் மூலியமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரியல் டைம்ல எப்படிலாம் இப்போ வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு ஹேக் ஆகுது, செலிபிரிட்டிஸ் அக்கவுண்ட்ஸ் ஹேக் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது நம்ம பப்ளிஷ் பண்ண பிளாக் தான். ஸோ மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் தென் பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் டெக்னிக்கல் பெர்சன் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எப்படிலாம் ஹேக் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவங்களோட பெர்சனோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கலெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் லிஸ்ட் மாரி போட்டு, ஸோ அத வந்துட்டு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு யோசிப்பாங்க. வெல் அது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் தான். பட் இப்போ மாடர்ன் டேஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பிகாஸ் லைக் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் ஐபி வந்துட்டு உங்களுக்கு லிமிட் பண்ணிருவாங்க. லைக் குறிப்பிட்ட ஒரு 15 ரெக்வெஸ்ட் ஒரு 20 ரெக்வெஸ்ட் வரைக்கும் தான் நீங்க வந்துட்டு அத வந்துட்டு அ திருப்பி திருப்பி குடுக்க முடியும். அதுக்கு மேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐபி வந்துட்டு பிளாக் பண்ணிருவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாரி இருக்கும். ஸோ புரொடெக்ஷன் நெறையா இருக்கும். பட் ஸ்டில் ஹேக்கிங் பட் ஸ்டில் ரியல் டைம்ல எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ போறதுக்கு முன்னாடி இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸ் வந்துட்டு நீங்க பார்க்கணும்னா, நம்மளோட யூடியூப் சேனல் வந்துட்டு இங்க இருக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் லிங்க். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 270 வீடியோஸ் ரிலேட்டட் டு எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, பக் பவுண்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் இங்க இருக்குது. ஸோ அதையும் போய் மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷிங். ஓகே. இந்த ஃபிஷிங் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு வந்துட்டு சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா, அ ஒரு ஜஸ்ட் ஒரு லிங்க் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன வந்துட்டு ஒரு பெர்சன் கிட்ட இருந்து ஒரு லைக் ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் லைக் யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் இந்த மாரிலாம் எடுக்கிறது தான் வந்துட்டு ஃபிஷிங்ன்னுவாங்க. இன்னும் புரியிற மாரி சொல்லணும்னா, உங்களோட ஃபோன்ல போயிட்டு ஜஸ்ட் எஸ்எம்எஸ் ஆர் மெசேஜ்க்குள்ள போய்க்கோங்க. ஸோ அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் ஏர்ன்ட் லைக் ₹2000 இன் திஸ் கான்டெஸ்ட். ஸோ ப்ளீஸ் கிளிக் ஆன் திஸ் லிங்க் அப்படின்னு குடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷிங் அப்படின்னுவாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். ஓகே. இது எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ரியல் கேஸ் சினாரியோல வந்துட்டு வொர்க் ஆகுது. எப்படி செலிபிரிட்டீஸ் அக்கவுண்ட்ஸ் வச்சு இத ஹேக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபிஷிங் பண்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் வந்துட்டு எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனல் ஆர் எல்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம். ஸோ இப்ப யூடியூப்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல். ஸோ அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, அபௌட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல போயிட்டு வியூ இமெயில் அட்ரஸ் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இமெயில் அட்ரஸ் வரும். ஓகேவா? லைக் ஃபார் பிசினஸ் குவெரீஸ் வியூ இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். சாரி. ஸோ இத ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது அவங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து குடுத்துரும். ஸோ இத வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக்கர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட் வந்துட்டு குளோன் பண்ணுவாங்க. ஒரு Instagram. இப்போ ஒரு Instagramஓட லாகின் பேஜ் ஆர்எல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் YouTubeஓட லாகின் பேஜ், Googleஓட லாகின் பேஜ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோன் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு டொமைன் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ யூசிங் Google ஆர்எல்ஸ் GoDaddy இந்த மாரி ஹாஸ்டிங் பிளாட்ஃபார்ம் நெறைய இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிசினஸ் இமெயில் அட்ரஸ் மாரி வந்துரும் அவங்களுக்கு. ஓகேவா? அட்டாக்கருக்கு. ஸோ இத வச்சு பார்த்தீங்கன்னா, அட்டாக்கர் வந்துட்டு தே வில் ஜஸ்ட் ட்ரை டூ செண்ட் சம் மெசேஜஸ் அண்ட் லிங்க்ஸ் யூசிங் தட். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது இன் கேஸ் வந்துட்டு லைக் அந்த லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணி அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்துட்டாங்கன்னா, கண்டிப்பா அக்கவுண்ட் வந்துட்டு ஹேக் ஆயிரும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 2FA வந்துட்டு எனேபிள் பண்ணலன்னா ஈஸியா வந்துட்டு ஹேக் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ என்னோட இமெயில்ல வந்தது. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்ஐ எவ்வளோ பெரிய டீம் உங்களுக்கு தெரியும். ஸோ எம்எஸ்ஐ டீம் ஆஃபர் அப்படின்றது இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட இமெயில் அட்ரஸ் பாருங்க. louis.msi@some random domain.com. ஓகேவா? இதுதான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண டொமைன். ஸோ பிரைவசி ரீசன்க்காக அத வந்துட்டு ஹைட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஃபிஷிங் இமெயில். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷிங் இமெயில் அட்ரஸ். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, louis.msi@randomdomain.com. இது வந்து ஃபிஷிங். பட் ஒரு வேலிடான இமெயில். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா இந்த எம்எஸ்ஐ டீம் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னா, louis@msi.com அப்படின்ற இந்த மாரி ஒரு இமெயில் அட்ரஸ்ல மூலியமா தான் எனக்கு வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கணும். பட் அப்படி இல்லாம எனக்கு ரேண்டம் டொமைன் வந்துட்டு வந்திருக்கனால, திஸ் கம்ஸ் அண்டர் ஃபிஷிங் அப்படின்றத நம்ம வந்துட்டு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு செலிபிரிட்டீஸ வந்துட்டு இந்த மாரிலாம் வந்துட்டு ட்ரிக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள வந்துட்டு இந்த மாரி ஒரு லைக் நான் இவ்வளோ அமௌண்ட் குடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இத வந்துட்டு எங்களுக்கு ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு ரேண்டம் இமெயில் அட்ரஸ்ல குடுப்பாங்க. ஸோ அப்படி குடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஜஸ்ட் என்டர் தியர் கிரெடென்ஷியல்ஸ் யுவர் அக்கவுண்ட் வில் பி கெட்டிங் ஹேக்ட் வெரி, வெரி ஈசிலி. ஓகேவா? ஸோ 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் பிரைமரி இமெயில் அட்ரஸ். ஸோ இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபேக்கான Instagram பேஜஸ்லாம் வச்சுட்டு லைக் அவங்க ஒரு டைப் ஆஃப் ஃபேக் பிசினஸ் வந்துட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ இன் சென்ஸ் லைக் இந்த வந்துட்டு உங்களோட
இந்த ஒரு போஸ்ட் வந்துட்டு உங்களோட ஸ்டோரியில போட்டீங்கன்னா, நாங்க வந்துட்டு உங்களுக்கு லைக் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி தருவோம். அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க யூசர் கிட்ட. ஸோ சாரி கைஸ். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரீமெண்ட் மாரி ஒண்ணு சைன் பண்ண வைப்பாங்க, அந்த யூசர ஓகேவா? லைக் இது இந்த ஓகே இப்போ இன்னும் தெளிவா சொல்றேன். இந்த கான்செப்ட் வந்துட்டு இன்னும் எப்படி வொர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் சோசியல் இன்ஜினியரிங் டாக்டிக்ஸ். ஸோ இந்த மாரி காசு குடுக்குறேன். எனக்கு வந்துட்டு இத வந்துட்டு நீங்க ப்ரமோட் பண்ணுங்க அப்டின்ற ஒரு கான்செப்ட்ட சொல்லுவாங்க. ஸோ அதான் இந்த சோசியல் இன்ஜினியரிங்னா, அ சிம்பிள் வேர்ட்ஸ்ல பேச்சு திறமை அப்டின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெர்சன் கிட்ட இருந்து எப்டிலாம் பேசினா அவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்க முடியும் அப்டின்ற ஒரு ஒரு கான்செப்ட்ல பேசலாம் ஓகேவா? ஆ ஸோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இமெயில் அட்ரஸ் கேட்கும். அதே மாரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, லைக் பேக்கப் இமெயில் அட்ரஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்ரீமெண்ட்ல வந்துட்டு ஸோ ஒரு ஃபேக் அக்ரீமெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூ ஜஸ்ட் நீட் டூ சேஞ்ச் த பிசினஸ் இமெயில் அட்ரஸ். உங்களோட பிசினஸ் இமெயில் அட்ரஸ்லேருந்து எங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு அக்ரீமெண்ட் மாரி குடுப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஜஸ்ட் கிளிக் என்டர் அவங்களோட லைக் உங்கள அந்த அட்டாக்கரோட இமெயில் அட்ரஸ் குடுத்துட்டு நீங்க வெரிஃபை குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட் வந்துட்டு ஃபுல்லா ஹேக் ஆயிரும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் அப்டேட்டட் இமெயில் அட்ரஸ் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி மெயில் வரும். அதையும் நீங்க வந்துட்டு வெரிஃபை அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, யுவர் ஹோல் அக்கவுண்ட் இஸ் ஹேக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாரி லைக் சேஞ்சிங் த பிரைமரி இமெயில் அட்ரஸ். ஸோ இதெல்லாம் மாத்தவே கூடாது. ஸோ 2FA வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலிங் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு ரியல் கேஸ் சினாரியோல வந்துட்டு எப்படி இன்ஸ்டாலிங் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்னா லைக் சிம்பிள் வேர்ட்ஸ்ல லைக் இன்ஸ்டெட் ஆஃப் டவுன்லோடிங் யுவர் ஆப்ஸ் ஃப்ரம் பிளே ஸ்டோர், ஸோ எதர் வந்து உங்க மெயில்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு கூகுள் குரோம்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, இட்ஸ் அன் தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படின்னுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு சேம் அஸ் அபவ் இதே மாரி தான். பட் இட்ஸ் அன் எஃபெக்டிவ் ஒன். ஏன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹோல் ஃபோனே வந்துட்டு இந்த ஒரு மெத்தட்ல வந்துட்டு ஹேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரியல் கேஸ் சினாரியோல வந்துட்டு அட்டாக்கர் சென்ட்ஸ் அன் இமெயில் ஆர் டிஎம் ஸ்டேட்டிங், ஸோ உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காசு தரேன். ஸோ எங்களோட ஆப் வந்துட்டு இப்படி ப்ரமோட் பண்ணுங்க. ஆர் எங்களோட ஆப் வந்துட்டு இது யூடியூப் ஆர் லைக் மீடியா, சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டலா வந்துட்டு ஒரு சைன் பண்ணுவாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நீங்க வந்துட்டு ஷோகேஸ் பண்றதுக்காக எங்களோட ஆப் வந்து நீங்க டெலீட் பண்றோம். சாரி எங்களோட ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க மெயில் அட்டாச்மெண்ட் வந்துட்டு குடுத்துருக்கோம். அத நீங்க டவுன்லோட் பண்ணி அலோவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க குடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அலோவ் குடுக்கும்போது இங்க இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு தெரியும், உங்களோட வீடியோஸ் தெரியும், உங்களோட மெசேஜஸ் வந்துட்டு அவங்களால பார்க்க முடியும். லிட்டரலி எவ்ரிதிங் பண்ண முடியும். இது இல்லாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான மால்வேர்லாம் வச்சு லைக் தே கேன் ஜஸ்ட் தே கேன் ஜஸ்ட் இன்க்ளூட் கீ லாகர்ஸ். ஸோ கீ ஸ்ட்ரோக்ஸ் நீங்க என்னென்னலாம் டைப் பண்றீங்களோ, பேக் எண்ட்ல வந்துட்டு அது அட்டாக்கருக்கு வந்துட்டு அவங்களோட சர்வருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அத எல்லாம் டைப் பண்றது எல்லாமே அவருக்கு போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி கீ லாகர்ஸ், கீ ஸ்ட்ரோக்கர்ஸ் வச்சுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தே கேன் ஜஸ்ட் கெட் யுவர் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வெரி ஈஸிலி. ஓகேவா? இது ஒரு மெத்தட். ஸோ ஜஸ்ட் அ ஸ்கிரீன்ஷாட். ஸோ இந்த மாரி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அடிக்கடி. ஸோ திஸ் ஸ்பெசிஃபிக் வெப்சைட் வாண்ட்ஸ் டூ ஆக்சஸ் யுவர் Gmail, யுவர் கான்டாக்ட்ஸ் அப்படின்லாம் கேட்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க வேலிடா அந்த டொமைன் வேலிடா இருக்குதா, லைக் அதுக்கு செக்யூரிட்டி இருக்குதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டு தான் இந்த மாரி லைக் அலோவ் ஆக்சஸ் எல்லாமே குடுக்கணும். ஸோ இது ஒரு பார்ட். ஸோ இப்படிலாம் வந்துட்டு லைக் செலிபிரிட்டி சோஷியல் மீடியாஸ் வந்து ஹேக் ஆகும். ஸோ மேக்ஸிமம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் த ப்ரமோஷன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வச்சு தான் லைக் அவங்களோட மைண்ட் செட்ட வந்து புரிஞ்சு, ஸோ அவங்க என்ன கான்டென்ட்ஸ்ல பேஸ் பண்ணி ரீல்ஸ் வந்துட்டு ஒரு யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்றாங்களோ, அதுக்கு ரிலேட்டடா வந்துட்டு மெயில் வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டடா கான்டென்ட் வந்துட்டு ஒரு ஃபேக்கா வந்துட்டு கிரியேட் பண்ணி ஒரு லிங்க் மாரி ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் அப்படிதான் வந்துட்டு ஹேக் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரீச்டு பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் தென் பாஸ்வேர்ட் ரீயூஸ் இதான் ஃபைனல். ஸோ இது எப்படி ஆகும்னா, இது வந்துட்டு எப்படி ரியல் டைம்ல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாரி இப்போ டே டு டெய்லி லைஃப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ்ல வந்துட்டு நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு பிரீச் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் பிரீச் ஆகுற பாஸ்வேர்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, த்ரூ டார்க் வெப் வந்துட்டு சேல்ஸ்ல போயிட்டு இருக்கும். ஓகேவா? டெய்லியும். ஸோ அது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு யூசர் வந்துட்டு டைரக்ட்டா அவங்க வந்து த்ரூ பிடிசி வந்து த்ரூ பிட்காயின் வழியா அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிருவாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி 1 இயர் அகோ ஆர் 2 இயர்ஸ் அகோ எனக்கு கரெக்ட்டா தெரியல. லைக் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மில்லியன்ஸ் ஆஃப் Facebook யூசர் ஐடி அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் இவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே பிரீச்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? லைக் எல்லாமே டார்க் வெப்ல வந்துட்டு சோல்டா இருந்தது. ஸோ அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட அவங்களோட லாகின் அக்கவுண்ட் போய் லாகின் பண்ணி ஈஸியா வந்துட்டு அக்கவுண்ட் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுவாங்க. பட் இதே கான்செப்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா,
லைக் நம்மளோட சோஷியல் மீடியா ஹேக்கிங்லேயும் லைக் செலிபிரிட்டி சோஷியல் மீடியா ஹேக்கிங்லேயும் வரும். ஸோ அவங்களோட டொமைன் வந்து லைக் அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் ஆர் அவங்களோட லைக் யூசர் நேம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் வெப்ல லீக் ஆயிடுச்சுன்னா, ஸோ யூசிங் தட் தே வில் ஜஸ்ட் டூ சம் அட்வான்ஸ் சர்ச்சிங் கான்செப்ட்ஸ். ஓகேவா, அட்வான்ஸ் சர்ச்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே வில் ட்ரை டு ஜஸ்ட் லாகின் வித் தட் டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு சப்போஸ் இப்போ அந்த யூசர் வந்துட்டு லைக் 2FA எனேபிள் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ இப்படிலாம் வந்துட்டு நடக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் செக் பண்ணணும்னா, ஸோ உங்களோட பாஸ்வேர்டு சாரி உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு எங்கேயாச்சும் லீக் ஆயிருக்கா அப்படியா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சைட் இருக்குது, ஹேவ் ஐ பீன் பாண்ட் அப்படின்ற ஒரு சைட்டு. ஸோ இது நம்மளோட யூடியூப் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்லையும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் யுவர் இமெயில் அட்ரஸ் ஹியர். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏதாச்சும் உங்களோட இமெயில் அட்ரஸ் ஆர் பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு எங்கேயாச்சும் வெப்சைட்ஸ் ஆர் வெளியே எங்கேயாச்சும் பிரீச்ட் ஆயிருக்கா அப்படின்றது தெரியும். அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு லைக் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு செக் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும் திஸ் பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் பிரீச்டு, ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு லைக் பிரீச்ட் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் யூசிங் பாஸ்வேர்ட் ரீயூஸ். ஸோ பாஸ்வேர்ட் ரீயூஸ்ன்றப்போ இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மெயில் அட்ரஸ். இஃப் யூஆர் அ பிஸ்னஸ் பர்சன், இஃப் யூஆர் கான்டென்ட் கிரியேட்டர், மினிமம் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லைக் மெயில் அட்ரஸ் வந்து வச்சுக்கணும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் யூஸுக்கு, ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட லைக் பிஸ்னஸ் இமெயில்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். தேர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டம்மி. அண்ட் தென் 3 இமெயில் அட்ரஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட் இஸ் மஸ்ட். ஸோ அந்த பாஸ்வேர்ட் வந்துட்டு லைக் இட் ஷுட் பி லைக் 11 to 12 கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். ஓகேவா, ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ். ஸோ எல்லா பாஸ்வேர்டும் லைக் எல்லா இமெயில் அட்ரஸ்க்கும் ஒரே பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா there are easy chances your passwords are getting breached வெரி ஆஃபன். ஓகேவா, ஸோ இது போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸில் தான் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு லைக் ஹேக் ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது லைக் பிடிசி, லைக் கான்செப்ட்ஸ் எல்லாம் சேம் தான். பட் அனுப்புகிற மெசேஜஸ், அவங்க அனுப்புகிற மெத்தடாலஜி தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சிலவங்க பிடிசி வச்சு பிட்காயின் வச்சு வந்துட்டு ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அப்படியே இந்த ஸ்கேமிங்ஸ் வந்துட்டு அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் மைட்டிகேஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எனேபிள் 2FA. உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்க்கு 2FA எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் லைக் பேடிஎம், கூகுள் பே இந்த மாதிரி எல்லாத்துக்கும். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி லைக் 2 to 3 பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் இமெயில் அட்ரஸ் வந்து வச்சுக்கணும். ஸோ ஒன் ஃபார் இமெயில், ஒன் ஃபார் பர்சனல், ஒன் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ஒன் ஃபார் யுவர் டம்மி யூஸ். ஓகேவா, அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அதுக்கு ஃபைனலாக வந்துட்டு இந்த ஃபிஷிங் லைக் ஃபிஷிங் லிங்க்ஸ், ஃபிஷிங் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அப்படி இல்லைன்னா லைக் இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் டு கிராஸ் செக் யூ கேன் யூஸ் அ சைட் கால்ட் அஸ் வைரஸ் டோட்டல். ஸோ அது மூலயமா வந்துட்டு இது வேலிடா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடலாம் நீங்கள் யூசிங் ஓப்பன் செக்யூரிட்டி வெண்டர்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த ஒரு பிளாக் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டூ அண்ட் ஃபாலோ. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட Instagram handle and YouTube channel இருக்கு. Once again, if you're interested, you can go and just subscribe to it. So that's it. கற்ற வைப்போம், கற்றதை பற்ற வைப்போம். Learn every day. Happy hacking. See you guys.